ஹோட்டல் ஸ்டைல் பூண்டு மிளகு முட்டை சுக்கா. ஹோட்டலில் அதிகமாக காஸ்ட்லியாக வைக்கக்கூடிய இந்த முட்டை சுக்கா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு 2 நிமிஷத்தில். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் 2 டேபிள் ஸ்பூன். அதில் கடுகு உளுந்து கொஞ்சமாக சீரகம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சோடனே இதில் பூண்டு பற்கள் ஒரு 10 உரலில் தட்டி வச்சு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். பூண்டு லைட்டாக செவந்து வரட்டும், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ முட்டை நான் ஒரு 5 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது போல் கோடு போட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் மசாலா உள்ளே பிடிச்சி வரும். பூண்டு நல்லா வதங்கினோடனே கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு அடுப்பை மீடியமாக வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கோடு போட்டு வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் அடுப்பை மீடியமாக வச்சு மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை லைட்டாக சேர்த்துட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பரான பூண்டு மிளகு முட்டை சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இது எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கும், சாம்பார், ரசம் சாதத்துக்கும், சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.